சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மல்லி 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 மல்லி. என்னாச்சு மல்லி? ராஜேஸ்வரி போயிட்டாங்களா? ரஞ்சிதாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. போலீஸ் வச்சு வேற எதுவும் பிரச்சனை பண்ணலையே? இல்ல. ஆமா, நீங்க எங்க போனீங்க? நாங்க 2 பேரும் கதவுக்கு வெளியே நின்னு பார்த்துட்டு தான் இருந்தோம். திடீர்னு ராஜேஸ்வரி வந்தாங்களா, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுவும் பக்கத்துல வந்துட்டாங்க, உங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியல. அதான் நான் மனோமாம்சம் எடுத்துட்டு அப்படியே ஓரமா போயிட்டேன். என்ன இந்த எவிடன்ஸ் நமக்கு கிடைக்காம போச்சுன்னா நமக்கு இருக்க ஒரே வாய்ப்பு மனோகர் மாம்ஸ் தான். அவர் அங்க இருந்தா நமக்கு அவங்களோட அடுத்த மூவ் என்ன தெரிஞ்சுக்க வசதியா இருக்கும்ல. குட் அரவிந்த். இது எப்படி அவளுக்கு தெரிஞ்சது மேடம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அதான் ஒரே குழப்பமா இருக்கு மேடம். மேடம், இப்ப நம்ம வேற என்ன பண்றது? வேற என்ன பண்றது? ரஞ்சிதாவை குறுக்கு விசாரணையில தான் மடக்கி ஆகணும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம்? ஏன் இல்ல? உண்மை மட்டும்தான் எத்தனை தடவை கேட்டாலும் மாறாது. நாம சொன்ன போய் நமக்கே மறந்து போயிடும். உண்மைக்கு ஒரு ரூபந்தான், ஆனா பொய்க்கு ரூபமே கிடையாது. அதேதான் பொய்யோட பிளஸும், அதே மாதிரி அதோட மைனஸும் அதான். பொய் சொல்றவங்க கிட்ட நாம புத்திசாலித்தனமா கேள்வி கேட்டா ஏதோ ஒரு நேரத்துல அவங்க சொல்ற பொய் அம்பலப்பட்டுதான் நிக்கும். மாம்ஸ், நீங்க போலியா? அவங்க கூட போக சொன்னல. ஐயோ மாப்ள, போன் எடுத்துட்டு வரேன்னு உள்ள வந்துட்டு போறதுக்குள்ள அவ அங்க கார் எடுத்துட்டு போயிட்டா ராட்சசி. ஆமா வக்கீல் மேடம், இனிமே என்ன பண்றது? என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? மாம்ஸ், உங்களுக்கு இன்னும் புரியலையா? என் பொண்ணு போயிட்டான்னு எனக்கு கரண்ட் வச்சு டெஸ்ட் பண்ண போறீங்களா? மாம்ஸ், உங்களுக்கு எதுக்கு டெஸ்ட்? நீங்க தான் கரண்ட் வைக்காமலே உண்மையை சொல்ற ஆளாச்சே, அப்புறம் என்ன? ஆமால, ஆனா நான் சொன்னா எடுபடுமா? மேடம், நம்ம கடைசியா இவ்ளோ ரிஸ்க் எடுத்து முயற்சி பண்ணோம், எல்லாமே வீணா போயிடுச்சு மேடம். இனிமே அவரை காப்பாத்த எதுவும் வழி இல்லையா? கவலைப்படாத மல்லி, வழி இருக்கு. மனோகர், நாளைக்கு ரஞ்சிதாவை குறுக்கு விசாரணை பண்ணுவேன். அவ எப்படியும் மாட்டிப்பான்னு நினைக்கிறேன். சப்போஸ் அவ சொல்ற சாட்சி போதுமான அளவு இல்லைன்னா நீங்களும் சாட்சி சொல்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா சொல்றேன் மேடம். நானு என்ன சொல்லணும்னு மட்டும் சொல்லுங்க, அப்படியே அச்சசலா சொல்லிடுறேன் நானு. நீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க மனோகர், அதுக்கு நான் எதுக்கு சொல்லி தரணும்? உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லுங்க. எதை சொன்னா எடுபடும் யோசிங்க, அது எல்லாத்தையும் சொல்லுங்க. நல்லதே நடக்கும். என் மாப்பிளைய காப்பாத்த மல்லியோட வாழ்க்கைக்காக என்னோட பங்களிப்பு நிச்சயமா இருக்கும் மேடம். மாம்ஸ், நீங்க முதல்ல போங்க, உங்க மேல சந்தேகம் வந்துற போகுது. ஆல்ரெடி வந்திருக்கணும். என்ன சொல்றீங்க மேடம்? நமக்குள்ள இவ்ளோ சீக்கிரட்டா வச்சிருந்த பிளானையே அவ மோப்பம் பிடிச்சிருக்கானா? மனோகர் நம்ம கூட இருக்காருன்றதையும் அவன் நிச்சயம் ஸ்மெல் பண்ணிருப்பா. அப்போ அங்க அண்ணன் போறது நல்லது இல்ல மேடம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மல்லி, அவ கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல. உனக்காகவும் மாப்பிளைக்காகவும் என்னோட உயிரை கொடுக்கிற சூழ்நிலை வந்தா கூட அதுக்கும் நான் தயாரா தான் இருப்பேன். அந்த ராஜிய மட்டும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக கேடு நினைக்கிறாள்ல, அவ அழிஞ்சே போகணும். அதுக்கு என் உயிரை கூட கொடுக்க நான் தயாரா இருக்கேன். சரி, நான் வரேன். ரொம்ப நேரம் இருந்து பேசிட்டோம்ல, சந்தேகப்படுவா. நான் வரேன் மேடம், வரேன். சரி, பை பை. பாத்து மாம்ஸ். சரி சரி. மல்லி மேடம், வாங்க போலாம். ஆஃபருங்க, ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.